ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஸ்ரீபாபு சன்னா இயக்கத்துல ராம் சரண், சிவராஜ்குமார், ஜான்வி கபூர் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பெத்தி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஊரில் ஒரு மலைவாழ் கிராமம், 1500 மக்கள் வாழ்கிறாங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதியோ மருத்துவ வசதியோ பள்ளிக்கூட வசதியோ எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அந்த ஊர் இந்தியா மேப்லேயே அந்த ஊரே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான இன்டீரியரில் இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்து மக்கள். இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, மலைவாசிகள் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர், எங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுங்க, எந்த ஊருக்காரங்க ஐடென்டிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு போராடுறாங்க 30 வருஷமா. ஆனால் அவங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே கிடைக்கல. அந்த ஊரில் ஒரே ஒரு போக்குவரத்து வசதினா ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்குது அந்த ஊர் வழியாக. அந்த ஊரில் உள்ள ட்ரெயின் நின்று போச்சுன்னா அந்த ஊருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும் சொல்லிட்டு 30 வருஷமாக போராடுறாங்க. எதுவுமே இல்லை. ஹீரோ காலத்தில் வர்றாரு, போராடி அந்த ஊருக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சா கிடைக்கலையா, எந்த மாதிரி ஐடென்டிட்டி அவருக்கு கிடைச்சது, எப்படி அதை வாங்கினாரு அப்படின்னு சொல்றது இந்த படத்தோடைய கதை. ஆரம்பத்தில் படம் ஆரம்பிச்ச 20வது நிமிஷத்துல படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரேஞ்சில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஆசியன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மெடல் வாங்குச்சு. 2 மெடல் வாங்கினதுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அந்த ஆசியன் கேம்ஸோட தலைவர் வெக்கப்படுறாரு. 130 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 2 மெடலா, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற மாதிரியா இருக்கு, எவ்வளவு கேவலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்படிலாம் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ஏசியன் கேம்ஸோட இதையே கிளச்சிட்டு அந்த ஃபண்டை கொண்டு போய் நான் எஜுகேஷனில் போட சொல்லிடுவேன். இனிமேல் நம்ம நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸே தேவையில்லை, இது ஒரு ஸ்போர்ட்ஸு, இதுக்கு இவ்வளோ பெரிய சங்கம், இத்தனை பேர் தலைவர்கள் பொருளாளர்கள் சொல்லிட்டு இவ்வளோ ஃபண்டை ஒதுக்கி எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும், பண்ணலை அப்படிங்கிறாங்க. பண்ணலை இந்த மாதிரி ஆயிரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பட்டம் வேறு லெவலில் போகுது. ஏன்னா 20 நிமிஷத்துலேயே நம்ம மிரட்டிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு இந்தியன்கிறத நம்மளை எப்படி விரியேற்றுறாங்க. ஓகே, படம் பிச்சுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராம் சரணுக்கு ஒரு பெரிய வெற்றி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து படம், அதாவது நம்ம மனசுக்கு பட்டதெல்லாம் படம் எடுக்கிறது வேற, நினைச்சதெல்லாம் படம் எடுக்கிறது வேற. மனசுக்கு பட்டதை ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, இப்படி பண்ணும்போது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் இவர் நினைச்சதெல்லாம் படம் எடுத்துட்டு இருக்காரு. எப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா, ஹீரோ ஒரு பயங்கரமான கர்ட்லி அம்ப்ரோஸ் இருக்கார் இல்லையா, வெஸ்ட் இண்டீஸோடைய ஃபாஸ்ட் பவுலரு. அவருடைய பவுலிங் ரொம்ப சிறந்த பவுலிங், எல்லாருமே தெரிஞ்சது. கர்ட்லி அம்ப்ரோஸோடைய ரெஃபரன்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஆம்ப்ரோஸ் பவுலிங் போடுறாரு. அவர் 6 பால் போட்டோன்னா 6 பால் அட்டி எங்கெல்லாம் படுது. ஆனால் ஹீரோ மட்டும் 6 பால் 6 6 அடிக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு திறமையானவன. ஓகே, கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி படம் போகுது, கிரிக்கெட்னாவே போதும், எப்படி எல்லா குக்கிராமம் வர கிரிக்கெட் பரவி இருக்குது, அதனால் இது நல்லா போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேருந்து ஜம்ப் ஆகி மல்யுத்தம் போகிறாரு, அங்கேருந்து ஜம்ப் ஆகி வேறு கேம்ஸ் போகிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருட்டி பிரட்டி நினைச்சதெல்லாம் மாறி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எதை பிடிச்சி நம்ம அந்த கதையை ட்ராவல் பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவு கொண்டு போய் ஸ்க்ரீன் பிளே பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் நான் நினைக்கிறேன். படத்தோட ஹீரோ ராம் சரண், அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே வரியில் சொல்லணும்னா, சார் சல்யூட் சார். உங்களுடைய எஃபர்ட் அம்மா டீம், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலேயே கொலை நடுங்கிடும், அந்தளவுக்கு பயங்கரமான நடிப்புங்க. அந்த கிரிக்கெட் விளையாடும் போதும் சரி, அந்த மல்யுத்தத்துக்கு வரும்போது சரி, மலைவாழ் மக்களுக்காண்டி போராடுறதுக்காண்டி சரி, தன் இனத்துக்காண்டி போராடுறதுக்காண்டி சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வைஸில் 2-3 இதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு சர்க்கரை ஆலையில் இருந்துட்டு. ஸோ அதுவும் சரி, டான்ஸிங்லேயும் சரி, அந்த ஹீரோயின் ப்ரொபோசல் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. மகதீராவில் பார்த்தா அந்த ராம் சரணை இதில் பார்க்கலாம் அவ்வளோ எஃபர்ட். இந்த கிளைமாக்ஸ்லாம் ஒரு ரன்னிங் சீக்வன்ஸ் வரும், அந்த ரன்னிங்லாம் பார்த்தோன்னா அந்த வெயின் அப்படியே பொட்டுட்டு வருங்க. ஐயோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நம்ம ஏன் அந்த 189 நிமிஷம் படத்தில் நம்ம உட்காந்துருந்தோம் சொன்னால் ராம் சரணோட ஆக்டிங் தாங்க. உண்மையிலே சரியான ஸ்க்ரீன் பிளேயும் சரியான ஸ்டோரி பிளாட் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா படம் சாதாரண 1000 கோடி போகிற அளவுக்குள்ள எல்லா எஃபெக்ட்டுமே எல்லா எஃபோர்ட்டுமே அந்த படத்தில் போட்டிருக்காங்க. குறிப்பாக ராம் சரண் எப்பா செம்ம எஃபோர்ட் போட்டிருக்காருங்க. ராம் சரண் ஃபேன்ஸ்க்கெலாம் சரியான தீனி. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ராம் சரணுக்காண்டி கண்டிப்பாக 10 days ஃபில் ஆயிடும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்தளவுக்கு ராம் சரண் பண்ணியிருக்கப்புறம் ராம் சரணுக்கு மீண்டும் ஒரு சல்யூட். செகண்ட் ஹீரோயின் ஜான்வி கபூர். என்னங்க அந்த பொண்ணு, நான் ஏற்கனவே 2-3 தெலுங்கு படத்தில் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் மாறாப்பு விலையே படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்தில் போர் அடிச்சு போல
ஸோ அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே சரி அந்த முந்தானையை போடுறதே கிடையாது. ஆகுன்னா அவுத்து போட்டு நிற்கிது. டான்ஸில் வரும்போது அதை அவுத்து போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுது. அழகு தாங்க, அழகு தேவதை தான். ஸ்ரீதேவியை காட்டிலும் ஒரு அழகு கூட தாங்க அந்த பொண்ணு. அது எந்த சரியுமே இல்லை. மேடம் நீங்கள் ரொம்ப அழகு தான், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது வந்து லாயக்கில்லை. என்னதான் வந்து அவங்க கேட்டாலும் ஒருவேளை இதனாலது தெலுங்குல வந்து திரும்ப திரும்ப நீங்கள் நடிக்கிறீங்களான்னு தெரியல. ஜான்வி கபூரை பொறுத்தவரை அழகுன்னா அழகு, கொள்ளை அழகு. அவங்க ரோல், அவங்களுக்கு எழுதப்பட்ட ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேயான ரோல் தான். அதுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஜெகபதி பாபு மிகப்பெரிய கார்பரேட் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு மட்டும் இல்லை இந்தியாவிலே மிகப்பெரிய கார்பரேட் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகபதி பாபு தான். எனக்கு விவரம் தெரிய ஒரு 25 வருஷம் கழிச்சு வேறு ரோல் வாங்கி பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதுலேயும் கொஞ்ச நேரத்துலேயே சாவடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவருடைய ரோல் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. யாருமே இது ஜெகபதி பாபுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் வாய்ஸை வச்சு தான் ஓ நம்ம ஜெகபதி பாபுவா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ரோலு நல்லா பண்ணியிருக்காருங்க. அதை தவிர நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து இந்த மலைவாழ் மக்களில் வர்றவங்கள ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் உண்மையிலே ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு. பேட்ரியாட்டிக் லெவலில் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான தேசபக்தி நிறைஞ்ச படமாக கொண்டு வருவாங்க அப்படி தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ராக் மாறிச்சு. அப்படியே ஓடிச்சு வழக்கம் போல் கர்ரம் மசாலா, அந்த மசாலா இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மாஸ் மசாலாவை வந்து கொடுக்க ட்ரை பண்ணி அப்படியே போச்சு. 1.5 மணி நேரம் போகும்போது ஒரு இன்டர்வல் சீனு. சரி இன்டர்வல் சீனாக மாஸாக இருக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு கிளாஸான ஒரு சீனை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் படம் பரவாயில்லைங்க. இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் வந்ததுன்னா உட்கார முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இன்டர்வலுக்கு பின்னாடி ஓரளவு பரவாயில்ல. படம் ஆவரேஜாக போச்சு. கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாறி ட்ராவல் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் முடிச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக போய் படத்தை கொண்டு போய் ஓரளவு ஒரு மோட்டிவேஷன் படமாக போய் முடித்தாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் சீன்ஸு ரொம்ப இருக்குங்க. சரியான எமோஷன் சீன்ஸ். பட் எந்த எமோஷன் சீனுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. அங்கே கிட்டந்து கூன்னு அழுகுறானுங்க, நம்மளுக்கு எந்த இதுவுமே கனெக்ட் ஆகலை. ஐயோ அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் அழுகிற மாதிரி இருக்கும். கால் போய் ஒருத்தன் துடிக்கிறான், அப்போ கூட நம்மளுக்கு அழுக வரல, அப்போ கூட நம்மளுக்கு எமோஷனை கனெக்ட் ஆகலை. ஏன்னா கதைக்குள்ளேயே நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கல. டே நான் வந்து உன்னை மலைவாழ் கிராம மக்களுடைய துயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. அதே மாதிரி ஜாதி கொடுமையிலேருந்து இப்படி ஒரு கீழ் ஜாதியில் வந்து பிறந்த ஒரு ஹீரோடான்னு சொல்லிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஒட்டலை. எங்கேயுமே நம்மளுக்கு படத்தை ஒட்டலை. படம் ஒட்டினது இங்கே என்னென்னா கிளைமாக்ஸில் வந்து ஒரு பேராலிம்பிக் ரன்னிங் இருக்குது. அந்த ரன்னிங்கில் தான் ஓரளவு ஒட்டுச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகையாக இல்லை. கிளைமாக்ஸில் வந்து ரொம்ப சுமாராக தான் முடிச்சு. மொத்தத்தில் இந்த படம் என்னை பொறுத்தா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் வாட்ச் தான் இருக்குது. படத்தோடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோடைய ஸ்டோரி பிளாட்டும் ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேயும் ரொம்ப வீக்குங்க. நல்ல பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இவங்க இதை பண்ணதுனால படம் வீக் ஆகிடுச்சு. ஏனோ தானோன்னு கொண்டு போய் முடிச்சது வந்து இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்கணும். படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக ரஹ்மான் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரஹ்மான் சார் வந்து செம்ம மியூசிக் போட்டிருக்காங்க. அப்படியே தியேட்டர்லாம் அப்படியே தெரிக்குது, அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வர கிளைமாக்ஸில் வந்து ஒரு தபேலா வச்சு ஒரு வேலை பார்த்துருப்பாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு அந்த இடத்துல ஏன் தபேலா கொண்டு வந்தான்னு தெரியல. தனித்துவமாக, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்கான அந்த சவுண்டு என்னடா அப்படின்னு பார்த்தா தபலா வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 செகண்ட் 45 செகண்டு செம்மையாக இருந்துச்சு. மொத்தத்தில் ரஹ்மான் சாரே வந்து இந்த படத்தில் ரொம்ப வேலை பார்த்துருக்காரு. அவருடைய அந்த பேத்தோஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த அவருடைய வோக்கல் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. செம்மையாக இருக்குது. ஆஹா ரஹ்மான் சாருடைய அந்த ஒரு பேத்தோஸுக்கு ஒரு இது போடுவார் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்கடா அப்படிங்கிற அளவுக்கு மியூசிக் வந்து தரமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சரி எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. டேரக்டர் 100% சொன்னோன்னா அதை வந்து 200% கொண்டு வந்திருக்காரு ரத்னகுமார் சார். ஸோ அந்தளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே கைக்கூடியும் படத்துடைய ஸ்டோரி பிளாட் இருக்கு இல்லையா, இது அந்த ஸ்டோரி பிளாட் வந்து வெயிட்டேஜ் கம்மி. இந்த காலத்தில் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ஒருவேளை 2016 காமிக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாம். படத்தோட கிளைமாக்ஸில் சொல்கிறாங்க இந்த மாதிரி 18,000 கிராமம் இருக்குன்னு சொல்கிறார் ஹீரோ. நம்புற மாதிரி இல்லை, இருக்கலாம் தெரியலை. அந்த 18,000 கிராமத்துக்கும் ஓட்டு உரிமை கிடையாது, ஐடென்டிட்டி கிடையாது, அந்த ஊருக்கு பேர் இல்லை அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியலை. இதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்து படத்துக்கு போகிறதும் போகாததும் உங்களுடைய கையிலே விட்டுறேன். இந்த படத்துக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.